டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுன்றது நம்மளால் ஒரு முடியாத காரணமாகிடும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்கும் 90 to 100 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 2 வீடியோ செஷனாக கொடுக்கலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளே போவோம். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. அதாவது என்னது 254 + 508 ஆல் இந்த எண்ணால் நம்ம டிவைட் பண்ணுறோம். எந்த எண்ணை டிவைட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? மீதி 4 கிடைக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம 254 நம்ம 254ஆல் டிவைட் பண்ணோன்னா மீதின்றது 0 கிடைச்சிடும், 4ன்றது கிடைக்காது. அதனால் இந்த ஆன்சர் ராங்கு, எலிமினேட் பண்ணிடலாம். 508ங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது. அதுலேயும் நம்ம 0 தான் மீதி கிடைக்கும், அதுவும் ஆப்ஷனாக வராது. அப்போது 512 254 × 2ன்னு போட்டோம்னா 508ன்றது வந்துடும், மீதி 4 கிடச்சிரும். 508ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 4ன்றது கிடச்சிரும். ஸோ ஆன்சர் இதுதான்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் நம்ம அதுக்கான மெத்தடையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 254க்கும் 508க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த எண்களால் வகுக்கும்போது அப்படின்றப்போ நம்ம என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் போடுவோம். 1 இதில் 2 இருக்குது, 7. இது பண்ணோன்னா 254 மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணுறோம். நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் 127ஆல் தான் என்ன பண்ண முடியும்? இதை டிவைட் பண்ண முடியும். இதில் ஒரு 127 இருக்குது, இது ஒரு ப்ரைம் நம்பர். இதில் 2 127 இருக்குது. ஸோ 2 × 127 254 × 2 508. நமக்கான எல்சிஎம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 508. இது கூட ப்ளஸ்ஸு நமக்கு மீதி தான் 4 வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இது கூட 4 ஆட் பண்ணி 512ங்கிறது நம்மளுடைய ஆன்சராக நம்ம கொடுக்குறோம். டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஆப்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நம்ம இப்படியும் போட தெரிஞ்சிருக்கோம். கடைசியாக அந்த ரிமைண்டர் 4ங்கிறத இங்கே ஆப்ஷனில் 508ம் இருக்குது. ரிமைண்டர் 4 ஆட் பண்ணுறதுங்க நம்ம மறக்கக்கூடாது. 508 அப்படின்றது நம்மளை குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு மேனுவலாகவும் செக் பண்ணி பார்க்குறோம். 508ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 4ன்றது மீதி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை ரெண்டு தரப்புலேருந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கொஞ்சம் எலிமினேட் பண்ணலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 30 மற்றும் 250இன் பொது பகா காரணிகளை காண்க. இதில் மேக்ஸிமம் என்ன பொது பகா காரணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு எண்ணுக்கும் 5 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். 30உடைய காரணிகள் 1 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். 5ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஆப்ஷனில் மேக்ஸிமம் 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 250ஓட காரணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2ஆலையும் வகுப்படும், 3ஆல் கண்டிப்பாக வகுப்படாது, 5ஓட போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோடைய காரணிகள் பொதுவாக 2க்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஈரிலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 9 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன் செக் பண்ணுறோம். 6 + 9 கூட்டம் நமக்கு என்ன வரும்? 15ன்னு வந்துடும். இலக்கங்கள் கூடுதல் 9 வருதா? வரல. அப்போ தான் ஆன்சர் கிடையாது. 3 + 6 நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? நமக்கு 9ங்கிறது வந்தது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? செக் பண்ணி பார்க்குறோம். இந்த 36ன்ற இந்த எண்ணுடன் என்ன பண்ணுறோம்? 27 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 63ன்றது கிடைக்குது. அதோடைய ரிவர்ஸு நமக்கு ஈஸியாக கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஈஸியாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஃபார்முலா எதுவும் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். a + bயின் கூட்டல் எதிர்மறை a + b. இப்போது கூட்டல் எதிர்மறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுடைய கூட்டல் எதிர்மறை எதுன்னு பார்த்தீங்கன்னா -a. பியோடைய கூட்டல் எதிர்மறை எதுன்னு பார்த்தீங்கன்னா -b. ஸோ அந்த நம்பர்
அல்லது ஆல்ஃபாபெட்டுடைய ஆப்போசிட் மைனஸ் இருக்கிறது தான் கூட்டல் எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பியின் அதே மாதிரி கூட்டல் எதிர்மறை என்னென்னா சேம் அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டும் சேமாக இருக்கிறதால என்ன ஆகிடும், அடி போயிடும். அப்போது ஏயின் கூட்டல் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போது ஏயின் கூட்டல் எதிர்மறை பி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பி, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னு போயிடுமா. அப்போ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் மைனஸ் பி. நெக்ஸ்ட் கொஷின், 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்றது கொஷினு. இப்போ பாருங்கள், இதோட ஆன்சர் வந்து 2520. இது இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். இதை போய்ட்டு நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறோம். 1 2 3 1லிருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்தால் அதனுடைய ஆன்சராக இருக்கும். இதை கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாத நம்ம பண்ணணும், ஒரு வெரிஃபிகேஷனுக்காக பண்ணுறோம். 2ஆல் அடிப்போமா, 1 3 2 5 3 3 7 4 கடைசியாக 9. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுவோமா, 1 2 5 1 7 4 3. அடுத்தது காமன் வேல்யூ 2ஆல் பண்ணுவோமா, ஒரு 2 இருக்குது 5 1 7 2 3. இதுக்கு அடுத்தது காமனாக எதுவாக இருக்கா, காமனாக எதுவுமே இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். 7 35 × 2 70 × 3 210. 3 × 2 6 6 × 2 12. 210 × 12. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2100 கிடைக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 420 கிடைக்கும். 2520 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஆன்சர்ன்றது முன்னாடியே நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான சம்ஸ் ரிப்பீட்டாக கேட்டாங்கன்னா உடனே அடிச்சிடணும். இவ்வளோ சால்வ் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின், 3 பகா எண்களின் கூடுதல் என்பது 3 பகா எண்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 80. அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போது டிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் 4 வருதான்னு நம்ம செக் பண்ணுறோம். டிஃபரன்ஸ்ன்றது இங்கே 4 வரல, இதில் வருதா, இதில் இந்த 37 41 என்ன வருது, டிஃபரன்ஸ் 4 வருது. அடுத்தது நம்ம செக் பண்ணுறோம், வேறு ஒரு பேர் டிஃபரன்ஸ் 4ல் இருக்கணும், வேறு எதுவும் பேர் 4ல் இல்லை. ஸோ ஆன்சர் இதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபரன்ஸ் 4ன்றது வேறு ஒரு பேர்லேயே நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரும்போது ஒரு பேரை எடுத்து நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 80ன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த பேரை ஃபஸ்ட்டு பின்ற பேரை செக் பண்ணுறோம், அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆன்சரை பின்னு கொடுத்துடலாம். நம்ம இந்த இடத்துல செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4ன்ற டிஃபரன்ஸு பியில் 1ல் மட்டும்தான் இருக்குது. அடுத்த கொஷின், 96 120 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்கிறாங்களா. மிகச்சிறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இலக்கம்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குன்றது மிகச்சிறிய 5 இலக்க எண்ணாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 96 120 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா நம்ம 2ஆலே போடுவோம், 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டோம்னா 3 2 4 0வா, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 16 20யா, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 8 10 4 5 இதோட நிறுத்திக்கலாம். 20 40 80 160 × 3 480 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கிது, எல்சிஎம்மாக கிடைக்கிது. இப்போது 480ஆல் இந்த 1 லேக் 4 டிஜிட் 5 டிஜிட் தானே கேட்டிருக்காங்க. 5 டிஜிட்னால் நமக்கு 10,000 ஸ்டாப் ஆகிடுது. 10,000ங்கிறது நமக்கு 5 டிஜிட் வந்துடுது. இப்போது 480 இந்த 10,000க்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒன்று நம்ம போடுறோம். இப்போ இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது, 4800 வந்துடுச்சு. அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9600 வந்துடுமா. கிட்டத்தட்ட 10,000 நெருங்க போகுது. அப்போது இன்னொரு 480 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 10,080ன்னு கிடச்சிருமா. ஸோ நம்ம 480 × 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10,080ன்னு கிடச்சிரும். 20ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பட்சத்தில் 9600 இருக்குது, அது 10,000 ரீச் பண்ணலை. ஸோ ஆன்சர் இஸ் 10,080.
நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 என்ன பண்ணுவோம், நம்மளோட எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுவோம். எல்சிஎம்மால் டிவைட் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி சம்ஸு மேக்ஸிமம் கெஸ் பண்ணி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷினு வாங்க, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க என்னன்னா, x+5 இது வந்து இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருக்கு, கொஷினில் தப்பாக பிரிண்ட் ஆகி ரெண்டுமே மாறி இருக்குது. இப்போது x² - 25 / x+3 என்பதை என்ன பண்ணுறோம், x+5 / x² - 9 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு என்ன அப்படின்றதான் கொஷினு. ஸோ இது வந்து ரெண்டு இடம் மாறி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a² - b² = a + b × a - b. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். x - 5 × x+5 / x+3. ஓகேங்களா? இது வந்து டிவைட் பை டிவைடில் இருக்கிறதால இது என்னவாகும், மல்டிப்ளிகேஷனில் ஆகும். இதுவும் சேம் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். இது வந்து 3² அப்படின்னு இருக்கிறதால x - 3 x+3 / x+5. ஓகேங்களா? இது இந்த பாட்டு நமக்கு தேவையில்லை. x+3யும் x+3யும் அடி போயிடுது. திரும்ப x+5யும் x+5யும் அடி போயிடுது. x - 5 x+3ன்ற ஆன்சராக வருது. எங்கே இருக்குது ஆப்ஷன்? இது வந்து பி, ஆப்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினு. நமக்கு பெரும்பாலும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய கொஷினும் இதுதான். இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. a + 2b = 100 இப்படின்னு இருக்கா என வருமாறு எத்தனை இயல் எண்கள் வரிசை ஜோடி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக என்ன வரணும், 98 அப்படின்னு வந்தால் தான் என்ன வரும், ஆன்சர் 100 அப்படின்றது வரும். இப்போது நம்ம இந்த இடத்துல 2ஆல் எந்த ஒரு எண்ணை மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து என்ன இருக்கும், இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒற்றைப்படை எண்ணாக வர்றதுக்கு பாசிபிளே இல்லை. எக்ஸாம்பிள் 99 97 95 இப்படியாப்பட்ட எண்கள் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். அப்படின்றபோது நமக்கு என்ன வரும், 98 வரலாம், 96 வரலாம், 94ன்றது வரலாம். ஆனால் 97ஓ 95ஓ வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ 2, 98 அப்படின்னு போடலாம், 4, 96ன்னு போடலாம், 6, 96ன்னு போடலாம். ஸோ 1, 99 என்ன பண்ண முடியாது, நம்மளால் போட முடியாது. எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 99 நம்மளால் வர வைக்க முடியாது. ஸோ அது மாதிரி 3, 97 நம்மளால் என்ன பண்ண முடியாது, வர வைக்க முடியாது. அதுக்கப்புறம் 5, 95 என்ன பண்ண முடியாது, வர வைக்க முடியாது. ஸோ நம்மளால் மொத்தம் இருக்கிற 100 பேரில் 50 பேருங்கிறது என்னவாக இருக்காது, வராது. அப்படின்றது நம்ம 50-50 ஒரு 50 வராது. அப்போது மொத்தமாக எத்தனை பேர் பாசிபிள் இருக்குது, 50 பேர் தான் பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பாசிபிள் இல்லாமல் போயிடுது. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 4, 6, 8 இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிருந்தாலும் 100ங்கிற வேல்யூவை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. 100, 0ன்னு போட்டால் தான் நமக்கு என்ன வரும், 100ன்னு வரும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இயல் எண் வரிசை ஜோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 0ங்கிறது இயல் எண்ணில் வராது. ஸோ நம்மளால் 100ங்கிறத யூஸ் பண்ண முடியாத காரணத்தால் நம்மளோட பாசிபிள் என்னவாகிடுது, 49 ஆகிடுது. இதை கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், திரும்ப பார்த்துக்கூட. 49 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 72, 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்கள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம எப்பவும் போகும்போது 72 எந்த எண்ணை வகுக்க போகிறோம் அப்படின்ட்டு தெரியாது. வகுப்பட 5 இலக்க எண்ணா, 5 இலக்க எண்ணுங்கிறது நமக்கு வந்து 10,000ன்னு பார்த்தோமா. ஆல்ரெடி வந்து இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின்.
62 78 109 வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணிகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போது நம்ம பேசிக்கான கான்செப்ட் படி பார்த்தோம்னா எந்த எண்ணு அதாவது வகுத்து வகுத்துன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 62 நம்ம வகுக்கிறோம். 62 வகுத்தா என்ன கிடைக்கிது, மீதி 2 கிடைக்கிது. 78 வகுத்தா நமக்கு 3 கிடைக்கிது. 109 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது, 4 கிடைக்கிது. ஸோ அந்தந்த நம்பரை அதில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், HCF கண்டுபிடிக்கிறோம். 60 75 105 இதில் காமனாக என்ன போடலாம், 5 போடலாமா. 5 போட்டோன்னா 12, இதில் 1 இது 2 இருக்கா, 5 2 21. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், காமனாக 3ஆல் பண்ணலாம். 4 3 இருக்குது, 5 3 இருக்குது, இதில் 7 3 இருக்குது. இப்போது 5 × 3 15 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி இந்த 109 இந்த 3 நம்பர்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோமா இல்லை இந்த 3 நம்பர்ஸை வேறு ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணுதா அப்படின்றத நம்ம இந்த பேசிக்கான ஒரு கான்செப்ட் போட்டு நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செம்மு 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இலக்க இயல் எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 9ஆல் வகுப்படும் 2 இலக்கத்தில் மேக்ஸிமம் எண் என்னவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், 9 × 9 9 × 9 கூட போட தேவையில்ல. 99 9ஆல் வகுப்படும் 2 இலக்க மேக்ஸிமம் எண் பெரிய எண்ணுன்னு கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன எண் வரும், 108ன்றது 3 இலக்க எண்ணில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 9ஆல் வகுப்படக்கூடிய எண் 108. திரும்ப இதுக்கு அடுத்தது என்ன வரும், 117 போடலாமா. அடுத்த டாட் எண்ட் ஆஃப் தி எண் என்னவாக இருக்கும், 999 கடைசியான எண்ணாக இருக்கும் 3 இலக்கத்தில். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். A = 108, டிஃபரன்ஸு 9, TN அப்படிங்கிறது 999 அப்படின்னு வருதா. இப்போ நம்ம ஃபார்முலாவில் எழுதுகிறோம். TN = A + இது வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதில் நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன தேவை, இந்த எண்ணுங்கிறது தான் தேவை. TN = 999. இப்போ இந்த 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 9n - 9n வந்துடுதா, 108. 108ல் 9 போச்சுன்னா 99 + 9n 999. 999ல் 99 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 900 வந்துடும். 900 9n. இந்த 9 இங்கே போய்ட்டு டிவைட் பண்ணிச்சுன்னா 100 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் n = 100. ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கம்பல்சரி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் மெமரி பண்ண சொல்லியிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2520. இதை நம்ம 1 to ... 9 வரைக்கும் அல்லது 9 வரைக்கும் எல்சிஎம் எடுத்தாலும் சேம் த வேல்யூ, 10 வரைக்கும் எல்சிஎம் எடுத்தாலும் சேம் த வேல்யூ. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஆல்ரெடி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸு. இதை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் 72 மிகச்சிறிய 5 இலக்கம்னா இதுவும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. இதுவும் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. ஒரு அருமையான கொஷின் ஒன்று வந்திருக்கு. 2/40 சப்போஸ் இதை என்ன வரும், 2/80 அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வருது. இப்போ எனக்கே கூட நிறைய டைம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரோம். நம்ம சிம்பிளாக போகிறோம். 2/2 = 2/3ன்னு வருதா அப்படின்றத செக் பண்ணுறோம். 2/3 + 2/3 இந்த பவர் கூட ஒன்று ஆட் பண்ணுவேன், 2/4ன்னு வருதா அப்படின்னு. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம் காலில் நம்ம ஒரு மெமரி, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் மிகப்பெரிய சரியாக ரிவிஷன் பண்ணாததால் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்றப்போ நம்ம இதை செக் பண்ணுறோம். இது வந்து மெத்தட் கிடையாது, நம்ம ஒரு செக்கிங்காக. இப்போது இது 4 + 4 = 8ன்றது ஆன்சரு. ஸோ 2 கியூபோட வேல்யூ என்னது, 8. ஸோ 8 × 8 அப்போது 2/3ன்றது கரெக்டு. அடுத்ததாக இன்னொரு பேரையும் நம்ம செக் பண்ணுறோம். 2/3ன்றது 8, அகைன் ஒரு 2/3 8. ஸோ 16ன்றது வருதா அப்படின்னு பார்த்தோன்னா 8 × 2 2/3
2/4ன்றது கரெக்டான வருது. 2 4 4 × 2 8 8 × 2 16. ஸோ 16ன்றது வருது. ஸோ வேல்யூ நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகுது. அப்போது 2/40 ப்ளஸ் 2/40ன்றதை நம்ம கூட்டும்போது இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற பவரோட என்ன 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2/41. ஏன்னா இங்கேயும் சேமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆச்சு, பவர் 1 கூடுச்சு. இங்கேயும் சேமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஆச்சு, பவர்ன்றது 1 கூடியிருக்கு. அதே மெத்தடில் நம்ம சேமே ஆட் பண்ணுறோம். பவர்ன்றது என்ன ஆகுது, 1 அடிஷன் ஆகிருக்கு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். 80 வருதா 41 வருதா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கூட செக் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் 1 மட்டும் போட்டு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷனுங்கிறது கிடச்சிரும். இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி, பி கிடையாது. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் 16 கொஷின் பார்ப்போம். 15 20 24 32 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய காண்கன்னு என்னவாக இருக்கும், நமக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். 15 20 24 32 36 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 5 20 8 இது 3ஆல் டிவைட் ஆகாது. 1 2 திரும்ப என்ன பண்ணலாம், 2ஆல் போடுவோம். 5 10 4 16 6 மறுபடியும் நம்ம 2ஆல் போடலாம். 5 5 2 8 3 மறுபடியும் என்ன 5ஆல் போட்டுருவோமா? 1 1 2 8 3 மறுபடியும் ஒரு 2ஆல் போட்டோம்னா 1 4 3. ஸோ 4 3 12 12 × 2 24 24 × 2 48 48 × 2 96. இங்கே ஒரு 3 மல்டிப்ளை பண்ணல. 96 × என்னது 15. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 6 30 மீதி 3 9 45 51 54 வருதா, மீதி 5. 1 × 9 9 + 5 14. 1440ங்கிறது நமக்கு எல்சிஎம் வேல்யூவாக கிடைக்கிது. ஆன்சரும் கூட அதுதான், ஆப்ஷன் சி. மல்டிப்ளிகேஷன்லேயும் இந்த நானாவகத்துலேயும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், கூடுதல் 99 மீப்பெரு பொது வகு எண் 9 உடைய மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன வரணும்னா, கூடுதல் x + y = 99 அப்படின்னு வரணும். HCF என்னவாக இருக்கணும், 9ஆக இருக்கணும் அப்படின்றது நமக்கு கொஷினில் சொல்லியிருக்காங்க. இப்போது 9ஆல் வகுப்படக்கூடியதாக தான் இருக்கணும் ரெண்டுமே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9ன்னு போடுவோம். அகைன் 9ஆல் வகுப்படக்கூடியது நம்ம என்ன போடலாம், ஒரு 90ன்னு போடலாமா? இதுவும் 9ஆல் வகுப்படும், 90ன்றது 9ஆல் வகுப்படும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 99 அப்படின்றது நமக்கு வரும். அடுத்ததாக என்ன பண்ணுறோம், அடுத்த வேல்யூ 18ன்னு போடுறோம். 18 இது 81 ஆகுமா? ரெண்டுமே 9ஆல் வகுப்படும். நமக்கு ஆட் பண்ணால் 99 வரும். அடுத்தது 27 இது 72. அடுத்தது 36 63 இது 45 54. இதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா இது 54 இது 45ன்னு வேல்யூ என்ன ஆகிடும், ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எத்தனை பேர் இருக்குது, 1 2 3 4 5 பேர் இருக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இதை கொஞ்சம் இந்த 9ஐயும் 90ன்னு ஆரம்பத்தில் எழுதணும் பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக எழுதலைன்னா நமக்கு ஆன்சருங்கிறது வராது. இப்போது 9 × 81 அப்படின்னு போட்டு 100 வர்ற மாதிரி இருக்கும். 1 தான் மிஸ் ஆகுது அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் எல்லாமே நமக்கு தப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன்று அருமையான ஒரு கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ABCH வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முறையே இந்த எண்கள் என்ற எண்களை குறிக்கின்றன. நம்ம அந்தந்த இடத்துல இது இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, ப்ளஸ்ஸு. கொஷினில் ஆக்சுவலாக இது ப்ளஸ்ஸு கிடையாது, இது டிவிஷன். இப்போது நம்ம அந்தந்த எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். எஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிறது 12. பிக்கு 4 கொடுத்துருக்காங்க, ஏக்கு 2 கொடுத்துருக்காங்க, டிக்கு 8. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறோம். 12 ÷ √4 ப்ளஸ்ஸு
√2 இன்ட்டு √8. இப்போ ரூட் இருக்கிறதால நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ரூட் இருக்கிறதால 8 × 2 16 சாரி √16 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 அப்படின்னு வந்துடும். மேலே 12 அடித்தோம்னா 6 வந்துடும். 6 இதை ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா 4. அப்போது 6 + 4ங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 10. இங்கே 10ங்கிறதுக்கு நேராக என்ன இருக்குது? 5th ஈன்றது இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏன்றது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஷின், 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8, 9, 12க்கு 2ஆல் போட்டோன்னா 4, 9 இது வந்து 6ன்னு போட்டுடலாம். மறுபடியும் 3 2ன்னு போட்டோன்னா 2, 9 இதில் எத்தனை 3 2 இருக்குது. மறுபடியும் நம்ம 3ஆல் போடலாம். 2 3 3 இருக்குது, ஒரு 3 இருக்குது. 2 3 6, 6 3 18, 18 2 36, 36 × 2 72ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்குது? எல்சிஎம்மாக கிடைக்கிது. இப்போது நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண் 999 இதை நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக டிவைட் பண்ணணும். இது 36 அப்படின்னு அடித்து இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். டைரெக்டாக மட்டும்தான் அடிக்கணும். இந்த வேல்யூவை நம்ம உடைக்கக்கூடாது. இப்போ 72 இதில் எத்தனை 72? ஒரே ஒரு 72 மட்டும்தான் இருக்குது. அப்போது 72 இதில் மைனஸ் பண்ணோன்னா 7 2 27 வருதா? இப்போது 27 இந்த 9 நம்ம அந்த 9 அடிச்சிடலாம். இது இங்கே போயிடுது. 279 அப்படின்னு வருதா? இப்போது 72வை எத்தனை டைம்ஸ் போட்டால் 279ங்கிறது வரும்? எனக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் போடலாமா? 4 × 2 8, 7 28. ஸோ 28 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 4 டைம்ஸ் போட்டோம்னா நம்ம 279 அதிகமாக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 3 டைம்ஸ் போடுறோம். 21. ஸோ 216ன்றது வருது. அதை 279 216ஆல் 279 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிது? 360 63 அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. 63ன்றது கிடைக்குதா? 3ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல 13 அப்படின்னு போட்டுட்டு நமக்கு என்ன கிடைக்கிது? 63. இது கூட இந்த 9 அடிச்சுட்டு 9 கூட கொண்டு போயிடுறோம். ஸோ 72 இன்ட்டு இப்போ மல்டிப்ளை எத்தனை 72 மல்டிப்ளை பண்ணால் நம்ம 639 வருது அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறோம். 5 5 35னா 350 வரும். அப்போது ஒரு 9 நம்மளால் போட முடியாது. ஒரு 7 போடலாமா? 14 மீதி 1 41 50ன்னு வருமா? 50 504 வரும். நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஒன்று 7 போடுறத விட ஒரு 8 கூட போடலாம். 72 × 8 8 16 மீதி 1 57 வருது. 72 × 9 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செக் பண்ணிக்கிறோம். 18 மீதி 1 63 64. பார்த்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு 9ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட வேல்யூ 639 அதிகமாக போகுது. ஸோ நம்ம 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 576. இப்போது இந்த 576ஐ நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா இது 5 ஆகிடும், இது 13 ஆகிடும். 3 13ல் 7 போச்சுன்னா 6, இது வந்து 5 5 0 ஆகிடும். 63. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது 49ல் 63ஐ மைனஸ் பண்ணுறோம். 3 மைனஸ் பண்ணால் 6, 6 மைனஸ் பண்ணால் 3 99 936ங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சராக வருது. இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்படக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம அடுத்த வேல்யூ நம்ம செக் பண்ணியே ஆகணும். இப்போது 8ஆல் மல்டிப்ளை ஆகுதா? கிட்ட நியரஸ்ட்டாக வந்துடுற மாதிரி இருந்தாலும் நம்ம 9ஐயும் அந்த இடத்துல செக் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் சம் போவோம். 101 126 152 வகுக்கும்போது முறையே 5 6 8ஐ மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஐ வகுக்கும்போது, அதாவது இந்த 3 டிஜிட்ஸை வகுக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மீதிகளை நம்ம இதில் மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருவோம். 101 101ல் 5 போச்சுன்னா என்னென்னு போடலாம்?
96ன்னு போடலாமா? அடுத்தது 120, அடுத்தது 152ல் 8 போச்சுன்னா ஒரு 144ன்னு போடலாமா? 144ன்னு போடலாம். இப்போது நம்ம டிவிஷன் மெத்தடுக்கு போகிறோம். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம், எல்லாமே 3ஆல் டிவைசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். 32 40, இதில் 4 3 12, திரும்ப 18 போடலாம். அதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 2ஆல் போடலாம். 16 20 24. அதே நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் போடலாமா? 2ஆல் போடலாம்னு நினைக்கிறேன். 8 10 12, நம்ம திரும்பவும் 2ஆல் போடலாம். 4 5 6. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே போட முடியாது, ஏன்னா 5ன்றது வந்துடுச்சு. ஸோ 6 6 2 8 8 2 8 2 6 6 2 12 12 2 24. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், y ஆனது x+3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா, y இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, y இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்ம ப்ரொபோஷனல் போட்டு x+3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். மேலும் x = 1 எனில் y = 8. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் படித்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாத மாதிரி இருக்குது. x = 1ன்னு கொடுத்தா y = 8ன்னு வருதான். ஸோ x = 3ன்னு கொடுத்தீங்கன்னா y = என்ன வருது அப்படின்னு நமக்கு கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரொபோஷனல் போட்டோமா, ப்ரொபோஷனலை நம்ம ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஒன்று கொடுக்கணும். கே கொடுக்குறோம், x+3. இந்த இடத்துல நம்ம 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த இடத்துல 8 அப்படின்னு வருதுங்கிறாங்க. அப்போது 1 + 3 4. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டால் நமக்கு 8 வரும், 2 போட்டால் நமக்கு 8 வரும். ஸோ கேவுடைய வேல்யூ 2 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அகைன் சேம் ஃபார்முலா எழுதுகிறோம். கே x+3, கேவுடைய வேல்யூ 2ன்றது நமக்கு தெரியும். எக்ஸ்ன்னு அவங்க என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, 3ன்றது கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 + 3 6, 6 × 2 = 12. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருது. செகண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவில் நம்ம அந்த கிடைச்ச வேல்யூ அப்லோட் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது அவங்க 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வேல்யூன்றது கிடைக்கிறாங்க. 3ன்றதை சப்ஜெக்ட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிம்பிளான சம் தான் இது. நெக்ஸ்ட் சம், 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மெமரி பண்ண சொல்லியிருக்கோம். 1லிருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், 24 15 மற்றும் 36 ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். 24 15 36 எல்சிஎம் எடுத்தோம்னா இது என்ன 3ஆல் எடுக்கலாமா? 8 5 12. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் பண்ணோம். 4 5 6. மறுபடியும் 2ஆல் பண்ணோம்னா 2 5 3 வருதா. இதுக்கப்புறம் நம்மளால் கொண்டு போக முடியாது. 3 × 5 15 15 30 60 120 120 × 3 360ன்றது நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்குது. ஸோ நம்ம 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னது, 1 2 3 4 5 6. இதை நம்ம என்ன பண்ணுறோம், 320ஆல் டிவைட் பண்ணுறோம். 320ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது இதில் எத்தனை 320 இருக்கும், கண்டிப்பாக ஒரு 360ஆல் டிவைட் பண்ணுறோம். 360ஆல் நம்ம × 2 மல்டிப்ளை பண்ணால் 720. × 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1000 தாண்டி போயிடும். ஸோ அப்படி நம்ம போகக்கூடாது. 999 அடிக்கிறோம். 2 360ன்றது இருக்குது. மீதி நம்ம என்ன பண்ணுறோம், 360 இதில் 999ல் 720 நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கே 7 இங்கே 2 9% 0 270 அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது, 9ல் 0 போச்சுன்னா 9 279ங்கிறது நமக்கு ஆன்சர் வருது. ஸோ 279 இந்த 9 அடித்து என்ன பண்ணிடுறோம், கூட கொண்டு போயிடுறோம். திரும்ப 2799 நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் 360ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூக்கு போகிறோம். நம்ம ஒரு 6ஆல் டிவைட் பண்ணலாமா, 0 36 மீதி 3 6 18 21 கிட்டத்தட்ட 2160 கிட்ட வருது. அப்போ ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா,
360 இன்ட்டு 7 0 42 மீது 4 5 2520 அப்படிங்கிறது நமக்கு என்னவா கிடைக்குது, வேல்யூவாக கிடைக்குது. இப்போது 8 அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிவிடும், தாண்டி போயிடும். ஸோ 2799 2520 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 279 அகைன் 279 தான் நமக்கு கிடைக்கிது. என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம், 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இதில் 7360 இருக்குது. மீதி நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, அதே 279 தான் கிடைக்கிது. அப்போது இந்த 9 அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு போகிறோம். நம்ம அகைன் நம்ம இதை மல்டிப்ளை ஆல்ரெடி பண்ணி வச்சு சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகிறதால நம்ம இதுவும் கண்டிப்பாக 7ஆல் வகுப்படும். இந்த 9 அகைன் 279 கூட வரும், அடிச்சிங்கன்னா அதுவும் 7ஆக தான் வரும். ஸோ நமக்கு என்ன மீதி கிடைக்கிது, 279ங்கிறது நமக்கு ரிமைண்டராக கிடைக்கிது. நம்ம எதால் நமக்கு வகுப்படணும், 360ஆல் நமக்கு வகுப்படணும். ஸோ இந்த 279 மீதியாக இருக்குது. ஸோ 6 அதாவது 6 9 நம்ம 279 நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். 0 2 7 999 720 அப்படின்னு வர்றது என்னவாக இருக்குது, நமக்கு ஆன்சராக இருக்குது. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டு செம்ம பாதியில் விட்டுறக்கூடாது. அகைன் அடுத்தடுத்த பாசிபிள் இருக்கா நீங்கள் செக் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய சம்மே கிடையாது. அகைன் நெக்ஸ்ட்டு சம்மு 753 இன்ட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடுறோம். 7 5 என்னவாக இருக்கும், 35 35 இன்ட்டு 3 35 இன்ட்டு 3 ஒரு 90 115ன்றது வருமா. ஸோ அப்புறம் 210ன்னு வந்துடுது. 35 3 210 ப்ளஸ் 3 நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 213ன்னு ஆன்சர் வருது. ஸோ இந்த 213 நம்ம டிஜிட்ஸை ஆட் பண்ணுறோம். 3 + 3 என்ன வருது, 6ன்னு வருதா. அனைத்து எண்களையும் கூட்டி அது 3ஆல் வகுப்பட்டதுன்னா அது என்ன ஆகுது, 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது வந்து 3ஆல் வகுப்படக்கூடியது. அப்போ இது என்னது, வகுப்பட்டதுன்னா என்னவாக இருக்கும், வகு எண்ணுன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. முழு எண்ணுன்னு சொல்லலாம், முழுக்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஆன்சரில் வச்சிடக்கூடாது. நம்மளுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகா எண்ணு இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து அதை கீ சேலஞ்ச் பண்ணி அது தப்பாக கூட போனஸ் மார்க் கூட நம்ம கொடுத்துருக்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகு எண். பகு எண் தான் கரெக்டான ஆன்சர். இது எதுவுமே கரெக்டான ஆன்சர்ன்றது கிடையாது, ஏன்னா இது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்தது இப்போ கூட இது ப்ரீவியஸ் இயராக அடிக்கடி கேட்ட கொஷின். 0.07 டிவைடட் பை 100 இப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது, அது பின்னமாக கிடைச்சிருது. இப்போது நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 7ஆக நம்ம மாற்றணும். ஸோ இது 7ஆக மாற்றணும் என்ன பண்ணலாம், மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 ஆகிடுமா. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், கீழே மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து 7 ஆகிடும், கீழே என்னவாகிடும் 10,000 ஆகிடும். 7/10,000 இஸ் த ரைட் ஆன்சர். அவசரப்பட்டு 7/100ன்னு போட்டு இந்த சி ஆன்சர் அடித்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்குது, கிடைக்கும் மீதியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மிகை முழு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதை 88ஆல் வகுத்தால் மீதி என்ன கிடைக்குது, 61 கிடைக்குது அப்படின்னு 61 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 88 கூட இந்த மீதியை ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும் 914. ஏன்னா மீதி ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு நம்பரால் வகுத்தா அந்த சேம் நம்ம என்ன மீதி ஆட் பண்ணுறோமோ அதே மீதி நமக்கு தனியாக பிரிஞ்சு தனியாக வந்துடும். அதே மிகை முடிவு 11ஆல் வகுக்க சொல்லிடுவோம். இப்போ 149 நம்ம என்ன பண்ணுறோம், 11ஆல் டிவைட் பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு 11 தான் இருக்குது, மீதி 3. இதில் 3 11 இருக்குது, மீதி என்ன கிடைக்கிது, 6ன்றது ரிமைண்டராக கிடைக்கும். மீதி தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 6 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் இங்கே என்ன கேட்குறாங்க, என்பது எதிர் சமணி சார்பை கொடுக்கும் எனில் சமணி சார்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,1 A, B, B. ஸோ சேம் இருந்தால் தான் அது என்னவாக இருக்கும், சமணி சார்பு. ஸோ இங்கே -2 இருக்குன்னா ஏவுக்கு என்ன இருக்கும், -2 தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், -5 தான் இருக்கும். ஸோ சேம் -2 -5
சாரி -2 -5 8 1ன்றது ரைட் ஆன்சர். சேமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சமணிச்சார்பு. இது சால்வ் பண்ணக்கூடிய கொஷினே கிடையாது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். சமணிச்சார்புனா என்னென்னு நமக்கு தெரியணும், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி 4 மற்றும் 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்களா. நம்ம இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த எண்ணை நம்ம வேறு ஒரு எண்ணால் வகுக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 4ஐ மைனஸ் பண்ணிடுறோம். 441 575 போச்சுன்னா 567. இது என்ன பண்ணுறோம், ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறோம். ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்சிசிஎஃப் எடுக்கலாம். 575 இப்படி கூட நம்ம எடுத்துடலாம். இதில் எத்தனை 441, ஒரே ஒரு 441 தான் இருக்குது. கிடச்சுன்னா 6 2 1 126 கிடைக்குதா. திரும்ப நம்ம இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே போடுறோம். 441 இதில் எத்தனை போடலாம், ஒரு 3 போடலாமா. 3 போட்டோன்னா என்ன ஆகும், 18 மீதி 1 2 3 6 1 7 திரும்ப 3 திரும்ப அகைன் ஒரு 100. நம்ம என்ன பண்ண முடியும், 4ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். 2 26 × 4 24 மீதி 2 10 மீதி 1 அடுத்து பார்த்தீங்களா 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகிடுது, 441 தாண்டி போயிடுது. ஸோ நம்ம போட்டது கரெக்டு. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது ஒன்று இருக்கா. ஸோ 2ன்னா 80 ஆகிடும், 20ன்னா 400 ஆகிடும், 41. ஸோ 63ன்றது நமக்கு என்னவா கிடைக்கிது, மீதியாக கிடைக்கிது. 63 × 126. இப்போ 126 என்னன்னா 2 அப்படின்னு போனோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும், 126 கிடச்சா 0ன்றது வந்துடும். ஸோ 63 இஸ் த ரைட் ஆன்சர். 63 எங்கே இருக்குது, 63 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் டபுள் 1 டபுள் 2ன்னு சொல்கிறாங்க. ஒரு எண்ணை எக்ஸு, அதோடைய வர்க்கத்தின் கூடுதல் x² = டபுள் 1 டபுள் 2ன்னு வருது. இதை நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை வச்சே நம்ம கண்டுபிடிச்சோம்னா XYன்னு எங்கேயோ போயிடும். டக்குன்னு ஆப்ஷன் எடுக்கிறோம். 1 11 அதோடய ஸ்கொயர் என்னது 121. கண்டிப்பாக இது என்னது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, 1000கிட்டலாம் போகாது. அடுத்த செகண்ட் நம்பர் எடுக்கிறோம் 33. 33ஐ நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். 9 18 மீதி 1 3 3 9 1 10 1089 ப்ளஸ் 1089. 33ஐ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். 9 கண்டிப்பாக 12 கிடைக்கிது, மீதி 1 டபுள் 1 டபுள் 2 வந்துச்சு. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்லேயே நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணி எக்ஸை வெளியே எடுத்து அதை 1 + x எழுதி போட்டு போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான சமு. ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சதுரங்க பலகையில் நம்ம ரோவில் 8 காலம் 8 பாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி காலமில் 8 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் n நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n × n + 1 2n + 1 / 6. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம், என்னங்கிறது 8 × 9 8 × 2 16 + 1 17 / 6. இதில் 2 3 இருக்குது, இதில் 3 3 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது, 4 2 இருக்குது, 4 3 12, இங்கே 17 14 மீதி 1 7 2 9 10 மீதி 1. ஸோ 204ங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது, சரியான ஆன்சராக இருக்குது. ஸோ இதே சேம் டைப்பில் சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை செவ்வகங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 க்யூப் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் n² வரைக்கும் இருக்குது. n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னங்கிறது 8ஆக சப்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்சரை நீங்கள் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு இந்த 2 வேல்யூமே இந்த க்யூபுக்கு வரக்கூடிய வேல்யூமே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டு கொஷின்ஸு, நம்மளால் அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு கொஷின்லாம் கேட்டால் நம்ம டைரெக்டாக ஆன்சரை போட்டுடணும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு அருமையான கொஷினு. 1.25% என்ன பண்ணுவோம், 100. ஒரு நம்பரை 100ஆல் நம்ம வகுக்கும்போது என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் முன்னாடி தள்ளணும், ஒரு டிஜிட் தள்ளுறோம், இன்னொரு டிஜிட் தள்ளும்போது முன்னாடி 0 போட்டு தான் தள்ளணும். 0.0125 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட்டு கொஷினு 15, 18, 20ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் 4, 9 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 15, 18, 20. நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஆலே போடுவோம். 5, 6, இது 22 வகுப்படாது. மறுபடியும் நம்ம 2ஆல் போடுறோம். 5, 3, 10. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? 5ஆல் போடுறோம். 1, 3, 2, 6, 6, 30, 30 × 2, 60, 60 × 3, 180ங்கிறது நமக்கு என்னவா கிடச்சிருக்கு? எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. நம்ம இந்த சம்மை ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம கம்மியான டிஜிட் தான் இருக்குது, நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். 180ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 200 அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேஷன் வேல்யூ வைக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 1000 கிட்ட ரேஞ்சுக்கு போகும். அப்போ 180 × 5 40, மீதி 4, 5, 9 வந்துச்சா? கண்டிப்பாக என்ன வந்துச்சு? 900ன்றது வந்துருச்சு. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு 900ன்றது வந்துருச்சு. மீதி 99ங்கிறது நமக்கு ரிமைண்டராக இருக்குது. அகைன் இந்த 9 இங்கே அடிச்சுட்டு இங்கே கொண்டு போய் போட்டுறோம். இதில் என்னவாக இருக்கும்? அகைன் அதே 900 தான் வரும். 55ஆல் நம்ம அடிக்கிற மாதிரி வரும். மீதி 99ங்கிறது ரிமைண்டராக வருதா? ஸோ அந்த 4 9 போட்டோமா, அதில் இந்த ரிமைண்டராக இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். 0 0 99 99 00ங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். 1 டஜன் வாழைப்பழத்தின் விலை ரூபாய் 20. என்ன 12 வாழைப்பழத்தோடைய விலை என்ன 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வாழைப்பழத்தோடைய விலை அப்போது 20 / 12 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஒரு வாழைப்பழத்தோட விலை என்னென்னு கிடச்சிருமா? 20/12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம அப்படியே கூட பின்னமாகவே கூட வச்சுக்கலாம். எனில் ரூபாய் 100க்கு வாங்கப்படும் வாழைப்பழங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 100 / ஒரு வாழைப்பழத்தோடைய விலையில் நம்ம டிவைட் பண்ணுறோம். 20 டிவைடில் இருக்கிறதால அது என்னவாகிடும்? மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 0 0 கடி போயிடும். 2 5 5 × 12 நமக்கு என்னது? 60ன்னு ஆன்சர் கிடைக்கிது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஒரு வாழைப்பழத்தோட விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் போடும்போது இதை அடித்து ஃப்ராக்ஷனில் போட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃப்ராக்ஷனில் நீங்கள் போடாமல் அதை ஒரு பின்னமாகவே வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல டிவிஷனுக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 13ஆல் வகுப்படுறது கண்டிப்பாக 13. அடுத்தது என்னவாக இருக்கும்? 26, 39. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 50 ரேஞ்சை ரீச் பண்ணிடுச்சு. அகைன் ஒரு 13 போட்டோம்னா 42, 52, 65, 78, 91 வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா 100 தாண்டிடும். ஸோ போட தேவையில்லை. நம்ம இப்படியே டேரெக்டாகவே எழுதிட்டோம். 3, 6 கிட்டத்தட்ட என்ன இருக்குது? 7 நம்பர்ஸ் என்ன இருக்குது? 13ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாலாம் போட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 100 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக டேரெக்டாகவே எழுத முடியும். ஸோ 7 நம்பர் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஃபைண்ட் த வேல்யூ. இந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ அவங்க கொஷினில் கொடுக்கல, நானே ரைட் பண்ணுறேன். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² + y² / x² - y² அப்படின்ற வேல்யூ அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். x = 6, y = 5 நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x 6² + 5² / 6² - 5². ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 36 + 25. இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? அப்படியே கூட எழுதலாம். 36 - 25. இதில் -25 போச்சுன்னா 11ன்னு வந்துடும். இது 61ன்னு வந்துடும். 61/11 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குது?
ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு 3 மதிப்பெண்களை பெறுகிறார். தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்களை பெற்றார். மொத்தம் எத்தனை கொஷினு? 30 கொஷினு, ரைட்டுங்களா? அவர் பெற்ற மதிப்பெண் என்னது? 40 மதிப்பெண் பெறாரு. இதை நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறோம். 10 கொஷின் அவர் சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு? 30 மதிப்பெண் பெற்றிருப்பார். மொத்த கொஷின் எத்தனை? 30. ஸோ அப்போ 20 கொஷின் தப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்? 40 கொஷின் அவருக்கு 40 மார்க்குன்றது அவருக்கு போயிடும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்னவாக இருக்காது? கரெக்டாக வராது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பிஏ செக் பண்ணுறோம். பிஏ செக் பண்ணும்போது 15, அதாவது 15 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணான்னா 45 மார்க் வரும். அதில் மீதி 15 போயிடுச்சுன்னா 30ன்றதான் வருது. நமக்கு என்ன வரணும்? 40 மார்க்குன்றது வரணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் சியை செக் பண்ணுறோம். 20 கொஷின் கரெக்டாக ஆகிடுச்சு, 60 மார்க் வாங்குறாரு. திரும்ப 10 கொஷின் தப்பாகிடுச்சு, 20 மார்க் லெஸ் ஆகுறாரு. ஸோ 40ன்றது ஆப்ஷன் சியில் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக கூட நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின். 400க்கும் 500க்கும் இடையே 12, 15, 20 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது எல்சிஎம் எடுக்கிறோம். 15, 20 ரெண்டால் போடுவோமா? 6, 15, 10. திரும்ப நம்ம 3 கூட போடலாம். 2 3 இருக்குது, 5 3 இருக்குது, 10. அகைன் 5 போட்டோம்னா 2 1 2. திரும்ப 2 போட்டோம்னா 1 1 1 10. 10 × 3 30. 30 × 2 60. 60ன்றது நமக்கு என்னவா கிடைக்கிது? எல்சிஎம்மாக கிடைக்கிது. ஸோ 60ஆல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400க்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும். 30 7 ஆர் 42 வருமா? ஸோ 420ன்றது நமக்கு நியரஸ்ட். 420லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 420 இதுலேருந்து 60 நம்ம கூட்டிகிட்டு போகணும். 420 அடுத்தது 480 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது போனால் நம்ம 540ன்றது 500 தாண்டி போயிடுது. ஸோ 2 டிஜிட் தான் இருக்குது 400க்கும் 500க்கும் இடையே இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய எண்கள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு அருமையான ஒன்று கேட்டிருக்காங்க. 219 டேஸு. இதை இயரில் ஒரு பின்னமாக நமக்கு கொடுக்க சொல்லி கொஷினு. நம்ம ஒரு காமனான வேல்யூஸ்லாம் இருக்குது. 73 இது 2ஆல் மல்டிப்ளை 21, அதாவது 216, 279 நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி காமன் 290. அப்போது இது வந்து 73. அடுத்தது 146 246ன்னு வரும். அடுத்தது தான் 219ன்றது வரும். அடுத்தது 279ன்னு வரும். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸு. அடுத்தது 365 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது என்னென்னா 1/5, இதுக்கு 2/5, இதுக்கு 3/5, இதுக்கு 4/5 அப்படின்னு நமக்கு என்ன வரும்? வேல்யூஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டிவிஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் நமக்கு என்ன மனப்பாடமாக தெரியணும். அப்போது 290 அப்படிங்கிறது 3/5 இயர்ஸு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச்சிறியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்களா? நம்ம ஆப்ஷன் பார்க்குறோம். எந்த எண் மிகச்சிறியதாக இருக்கும்? எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதால 0ன்றது நமக்கு கிடச்சிருச்சு. 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம தேவை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷத்தை வீணாக்கிக்க தேவையில்லை. 0ன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 0ன்றதை அடிச்சிடணும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் ஒரு அருமையான கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? a + b த ஹோல் கியூபு ஃபார்முலா தெரியணும். a + b த ஹோல் a - b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ராக்கெட் போட்டோமா a³ - b³ - 3ab × a - b அப்படி இந்த ஃபார்முலாவா? a - b என்ன கொடுத்துருக்காங்க? 5 கியூபு
இப்போ இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -3 இன்ட்டு ஏபின்றது 14ன்றது கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பின்றது 5ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 5 15 20 மீதி 2 5 9 11 மீதி 1 1 2 210. ஸோ இது வந்து 25 125. இது இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸில் வந்துடும். 210 அப்போது 335. ஏ கியூப் மைனஸ் பி கியூபோடைய வேல்யூ என்னவாக இருக்குது, 335. 335 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபோடைய ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது 41st கொஷின்ஸ் பார்க்குறோம். 850 மீட்டரில் 265 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 850 மேலே 225 போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா நமக்கு எத்தனை சதவீதம்னு கிடச்சிடும். 0வும் நமக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக டிவைட் ஆகிடும். அடுத்தது நம்ம 85 டிவைட் பண்ணுறோம். எத்தனை 85 இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக 160 கண்டிப்பாக 2 தான் இருக்கும். அப்போது 160 117 வருமா. இப்போ 170 வருமா. இப்போது 170 மீதி எத்தனை இருக்குது, 55 இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், 2 அப்படின்னு போட்டு 85 கண்டிப்பாக டிவைட் ஆகாது. கண்டிப்பாக நம்ம ஒரு 0 ஆட் பண்ணி ஆகணும். அப்போது நம்ம இந்த இடத்துல 0 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம், 2.2க்கு அப்புறம் பாயிண்ட்ன்றதை வச்சிடறோம். இங்கே எல்லா ஆப்ஷனுமே 6 இருக்கிறதால கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 85 இன்ட்டு 6 தான் அந்த வேல்யூவாக தான் கன்ஃபார்மாக வரும். 30 மீதி 3 51. ஓகேவா, 51 போட்டோம்னா மீதி என்னவாக இருக்கும், 40 வந்துடுதா. திரும்ப அடிஷ்னலாக ஒரு 0 ஆட் பண்ணுறோம். இந்த 6ன்றதை நம்ம இந்த இடத்துல போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே 4ன்னு வருதா. அப்போ கம்பல்சரி என்னவாக இருக்கும், 85 இன்ட்டு 4 தான் இருக்கும். 20 மீதி 2 34. மீதி என்ன வருது, 60ன்னு வருதா. அப்போது அடிஷ்னலாக ஒரு 0 ஆட் பண்ணி இந்த ஃபைனலில் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஒரு அப்ராக்சிமேஷனாக 85 இன்ட்டு நம்ம ஒரு 840 6 இன்ட்டு 8 480 வருதா. 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50 கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 7 5 35 மீதி 3 50 கிட்டத்தட்ட 595 அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு வேல்யூ 595 வருதா. அப்போது நம்ம 7 இஸ் த ரைட். அப்போ 64ன்றதை நம்ம போடலை, 4 போடுறோம். அதுக்கப்புறம் 47. இது இந்த 10ங்கிறது ஒன்று இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணும்போது 26.47 அப்படின்றது வந்துடும். கடைசியாக இது கொஞ்சம் ஒரு 5 இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரொம்ப டிஜிட் தாண்டி போயிடுச்சு. 247 இஸ் த ரைட் ஆன்சர்.